வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க, நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களுக்கு, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எந்த பேஸில் நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிற முறையை வந்து கரெக்டாக நம்ம எந்த முறையில் படித்தா ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம். இப்போ நான் மெயினாக வந்து குரூப் 4க்கு சொல்கிறேன். குரூப் 4ம் குரூப் 2 வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா சிலபஸ் வந்து சேமான சிலபஸ் தான் வரும். என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத, எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றத நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம மெயினாக எடுத்துக்கிறது தமிழ் தான் எடுத்துக்கணும். மெயினாக என்ன பண்ணணும்னா தமிழ் எடுத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸ். இது நமக்கு கொடுக்குற சிலபஸ் என்ன? தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ். இதுதான் நமக்கான சிலபஸ். எவ்வளோ மார்க் கேட்பாங்க? தமிழ் வந்து 100 கேட்பாங்களா? அடுத்து மேக்ஸ் வந்து 25 கேட்பாங்க. அடுத்து ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 75 கேட்பாங்க. இதுதான் வந்து நமக்கு கேட்குற பேட்டர்ன். குரூப் 4ஆக இருக்கலாம், குரூப் 2ஆக இருக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமே இப்படி தான் கேட்பாங்க. தமிழ் 100, மேக்ஸ் 25, ஜிஎஸ் வந்து 75. ஜிஎஸ்ன்றது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, யூனிட் 9, அதாவது யூனிட் 6, யூனிட் 5 இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு இதெல்லாம் சேர்த்து ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதோடு சேர்த்து 75ல் கேட்டுருவாங்க. இதுதான் நமக்கு கேட்க வர கொஷின்ஸ். தமிழ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி பார்க்கணும், ஜிஎஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கணும். தமிழ் என்ன பண்ணணும்? சிலபஸ் எடுத்துக்கோங்க. இப்போது வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2024 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதாவது நியூ சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி 2024 வரைக்கும் 6 to 12th வரைக்கும், மெயினாக 10th, குரூப் 4க்கு 10th, 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கு, தமிழ் புக்கு வந்து நல்லா தெளிவாக படித்தா போதும், இதிலேருந்து கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இது வரை தான் நினச்சிருப்பாங்க. இங்கே நியூவாக படிக்கிறவங்களுக்கு அதையே அவங்க சொல்கிறது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. 6 to 12th வரைக்கும் தமிழ் புக்கே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா சிலபஸ் நமக்கு மாற்றிட்டாங்க. சிலபஸ் படி நம்ம படிக்கணும். 6 to 12th வரைக்கும் தமிழ் புக் படிக்கணும்னா நீங்கள் ஒன்ஸ் ரீட் அவுட் கொடுத்துருங்க. ஏன்னா அதுலேருந்தும் கேட்பாங்க. ஆனால் சிலபஸ் தான் மெயினாக கேட்குறாங்க. இப்போது நடந்த 2025 நடந்த எல்லா எக்ஸாம்லேயும் தமிழை பொறுத்த வரைக்கும் 2025 நடந்த எல்லா எக்ஸாமும் சிலபஸ் படி தான் கேட்டிருந்தாங்க. அந்த சிலபஸில் புக்கில், அதாவது தமிழ் புக்கில் எங்கெங்கே சிலபஸ்லேருந்து கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த இடத்துங்களில் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சிங்கன்னா தமிழில் நம்ம மார்க் எடுக்கலாம். சிலபஸ் படி மொத்தம் சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்கும்? 7 யூனிட் இருக்குமா? தமிழ் மொத்தம் 7 யூனிட் இருக்கும். அந்த சிலபஸ் காட்டுற ஒரு செகண்ட் இருங்க. இதுதான் நமக்கான சிலபஸ். தமிழ் என்ன படிப்பாங்க? அழகு 1ன்னு கொடுத்துருக்காங்களா? அழகு 2, அழகு 3, அழகு 4, 5, 6, மொத்தம் 7 அழகு இருக்கும். 7 அழகு கொடுத்துருக்காங்களா? இந்த சிலபஸ் படி தான் நமக்கு தமிழ் கேட்பாங்க. இதிலிருந்து தாண்டி வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒவ்வொரு டாப்பிக்கும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்பேன். தமிழுக்கும் நான் ஆல்ரெடி தமிழுக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல, நான் அதையும் சேர்த்து கொடுத்துட்றேன். ஜிஎஸ்க்கு மொத்தம் நான் கொடுத்துட்டேன். வேர் டு ஸ்டடி ஜிஎஸ் கொடுத்துட்டேன். ப்ளஸ் மேக்ஸுக்கும் நான் வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வேர் டு ஸ்டடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் இது குரூப் 4க்கான சிலபஸ் நான் எடுத்துருக்கிறது. சிலபஸை எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. அடுத்து வேர் டு ஸ்டடி கையில் வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் வேர் டு ஸ்டடி ரிட்டனாகவே எழுதிக்கோங்க. இல்லையா அப்படின்னா அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இதோட வேர் டு ஸ்டடி ஃபுல் வேர் டு ஸ்டடி வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு பிரித்தெழுது சேர்த்து எழுதுக. ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது வேர் டு ஸ்டடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்துக்கோங்க. அந்த புக்கில் எடுத்து அந்த பேஜில் படிச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பேட்டர்ன் கேட்குறாங்க. இதுலேருந்து இந்த சிலபஸ் படி தான் கொஷின்ஸ் வருது. இது தமிழ். அடுத்து மேக்ஸும் அப்படி தான். இந்த டாபிக் இப்போ மாற்றிட்டாங்க, மேக்ஸ்லேயும் மாற்றிட்டாங்க. அடுத்து இப்போ யூனிட்
ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 6 யூனிட், மொத்தம் 9 யூனிட், 10 கரெக்டாக 10 இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 6ஆக மாற்றிட்டாங்க. 6 என்ன பண்ணிருப்பாங்க, அறிவியலும் புவியியல், இது மட்டும் ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கம் இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு டாப்பிக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியல் மட்டும் எந்த இது சேஞ்சஸும் பண்ணல. இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகமும் இது தனித்தனி டாப்பிக்காக இருந்தது. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து யூனிட் 8ஆக இருந்த இந்த தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இலக்கியங்கள் வந்து இப்போ யூனிட் 6ஆக கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சிலபஸ் வைஸும் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் ஸ்கூல் புக்கில் தெளிவாக படிச்சுக்கணும். அதில் கரெக்டாக நம்ம என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டால் அதை டக்குன்னு நம்ம எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் மெயினாக படிப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷினை வந்து நம்ம தப்பு பண்ணோம்னா அங்கே தான் நமக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டெப் கீழே வர்றதுக்கான நம்ம காரணம் என்னென்னா, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கொஷினில் நம்ம தப்பு பண்ணுறது. அதுதான் மெயினாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்க ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின்ஸை படித்து முடிச்சிருங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நான் வந்து டே ஷீட் அழகாக கொடுத்துருப்பேன். எப்படி கொடுத்துருப்பேன்னா, தமிழில் என்ன படிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து டே ஷீட்டில் டே 1ல் என்ன பண்ணணும்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, நம்ம ஒரு நாளைக்கு இதை முடிக்கணும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் முடிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜிஎஸில் நான் பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக் டே 1ல் மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சுருக்குதல், இது டே 1. இது 3த்தையும் ஒரு நாளில் நீங்கள் படிக்கிற மாதிரி உங்கள் டே ஷீட்டை வந்து பண்ணிக்கணும். எப்படின்னா, மார்னிங் எப்போவுமே நீங்கள் எழுந்த உடனே தமிழ் படிங்க. மார்னிங் 5 o'clock எழுந்துக்கிறவங்க இருக்கீங்க, 4 o'clock எழுந்துக்கிறீங்க, மினிமம் 2 hours மார்னிங் எழுந்து படிங்க. ஒரு 2 hours படிக்கணும். தமிழ் மட்டுமே படிங்க. நல்லா தமிழ் வந்து தெளிவாக படிங்க. அப்புறம் மத்தியானம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க்கில் இருக்கலாம், ஏதாச்சும் என்ன வேணால் வேலை இருக்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 hours ஜிஎஸும் ஒரு 2 hours மேக்ஸ், மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 hours வந்து மேக்ஸே பாருங்கள். இந்த மேக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, காலையிலேருந்து படிச்சிங்க தெரியுங்களா, தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், இது 3த்தையும் ஒன்றா நைட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். இதுதான் மெயினாக பண்ணுற தப்பு. நம்ம ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருந்தான், படிக்கிறோம் படிச்சுட்டே இருக்கிறது முக்கியம் கிடையாது. ரிவிஷன், அதாவது ரிவிஷனுன்றது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் இப்படி தான் கொடுத்துருப்பேன். நான் அன்றைக்கி ஃபுல்லாக படிக்கிறத அன்றைக்கி நான் கொஷினாக கொடுத்துருவேன். டெலகிராமில் குவைஸாக கொடுத்துருவேன். அதை நீங்கள் போட்டு அது ரிவிஷன் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே வந்து வீக்காக இருக்கும், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனில் வந்து வர கொஷின்ஸை வந்து உங்களால் அன்றைக்கி நைட்டே ஒன்று அப்ரோச் பண்ண முடியுதா? ஏன்னா அப்படி தான் அந்த கொஷின்ஸை பார்த்ததுக்கப்புறம் இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தெரியும். ப்ளஸ் நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், அப்போது நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த புக் எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த பேஜில் இந்த லைன் இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்த தடவை அது தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறத அன்றைக்கி நைட் ரிவிஷன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எனிதிங் எதில் வேணாலும் ஒரு ஜாப் வாங்கணும்னா நம்ம படிக்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணணும். அது என்ன கொடுத்துருக்காங்கன்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கின்னு படிக்கணும். சிலபஸ் வைஸ் படிக்கணும். இதுதான் வந்து நம்ம குரூப் 4 இப்படி தான் குரூப் 4 வந்து குரூப் 2 இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் தான் நம்ம படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கிளியர் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா டெலகிராம்லேயோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கான உங்களுக்கான டெலகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கேளுங்கள். தேங்க்யூ.